ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் முட்டைக்கோஸ் துவரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். இல்லைனா துருவலில் கூட நீங்கள் துருவிக்கலாங்க. ஸோ இதுக்கு பொரிச்சு கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் இதுக்கு தேங்காய் வந்து சாய்ச்சி போடணும். ஸோ அதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன மூடியாக தான் எடுத்திருக்கேன், துருவி வச்சுட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 2 மிளகாவத்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் தண்ணி வந்து நம்ம தெளித்து வேக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஸோ இப்போது இந்த முட்டைக்கோஸை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலம்புறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதை இப்படியே எறுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ முதல்ல கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ அதில் கடுகு போட்டிருக்கேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை விட்டு போயிடுது இன்க்ரீடியன்ஸில். ஸோ இது கொஞ்சம் செவந்த உடனே நம்ம முட்டைக்கோஸை அப்படியே எறுத்துட்டு இதில் போட்டுக்கலாம். இல்லாட்டா முன்கூடியே நீங்கள் ஸ்ட்ரெயினரில் வந்து முட்டைக்கோஸை எடுத்து வச்சுட்டு அப்படி தட்டிக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா கிண்டிட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா கிண்டிருக்கோம், அப்போ தான் எல்லாமே ஒன்று சேர கலந்துருக்கும். ஸோ கிண்டிட்டு இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போது தேங்காய் சாய்க்கிறதுக்கு ஒரு 2 பிடிச்சி தேங்காய் எடுத்திருக்கேன். நான் அரை மூடி தேங்காய், சின்ன மூடியாக தான் எடுத்திருக்கேன். மிளகாவத்தூள் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு ஒரு 2 திருக்கு வச்சா போகிறோம். மிக்சியில் தண்ணி விடாமல் இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு கிண்ட போகிறோம். ஸோ இப்போ முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சாய்ச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தோரன், கேபேஜ் தோரன். ரொம்ப நல்லது உடம்புக்கு கேபேஜ். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து எல்லாத்துக்கூடமே ரொம்ப பெட்டர் காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் அரைச்ச குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.